ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்ஷன்ல சேனல் அப்படின்ற ஒரு மெனுவை பத்தி பார்ப்போம். இப்போ சன் டிவி எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு KTV, சன் மியூசிக் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சேனல் இருக்கு. என்னோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைன் ஏர்னிங் அவேர்னஸ் இன் தமிழ் அப்படின்றது என்னோட சேனல். இந்த சேனலோட பத்தின டீடைல்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனல் செக்ஷன் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது டீடைல்ஸ் எல்லாமே தெரியும். உங்க லெஃப்ட் சைட்ல அந்த சேனல் செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட சேனலோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இது உள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் காப்பிரைட் ஸ்டேட்டஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த காப்பிரைட் வீடியோஸ் மற்ற வீடியோஸை எடுத்து காப்பி பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அவங்க நமக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. எப்படி கிளைம் பண்ணுவாங்க? யூடியூப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன இவன் என்னோட வீடியோவை அப்படியே காப்பி அடிச்சு போட்டிருக்கான், ஸோ அதுக்காக நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே யூடியூப் என்ன பண்ணும்னா, ஒன்னு நம்ம வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோவை நம்மளே வச்சுக்கலாம். அதுல இருக்க வர விளம்பரம் இல்ல முன்னாடி நம்மளுக்கு வந்த விளம்பரத்துல வந்த காசு எல்லாத்தையுமே யாரு நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு காப்பிரைட்டுமே இல்லை. ஃபர்ஸ்ட் காப்பிரைட் இஷ்யூ வரும்போது இந்த சேனல் இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல மூவ் ஆகும், செகண்ட்ல மூவ் ஆகும், தேர்ட்ல மூவ் ஆகும். அப்படி தேர்ட்ல மூவ் ஆயிடுச்சுன்னா நம்ம சேனல் அதுக்கப்புறம் மறந்துட வேண்டியதான், அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. செகண்ட் ஒன் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்டேட்டஸ். இது யாரு இந்த ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க? நம்மளோட வியூவர்ஸ். நம்ம வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சேனலை பார்த்துட்டு ஒரு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது, ரொம்ப சென்டிமெண்டலா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போடும்போது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்டேட்டஸை மக்கள் ஃபிளாக் பண்ணுவாங்க. என்னோட வீடியோஸ் யாருக்குன்னா பிடிக்கலனா, இப்போ சப்போஸ் விஜய், அஜித் அப்படின்ற மாதிரி நான் ட்ரால் வீடியோஸ் போடுறேன், அவங்கள பத்தி கலாச்சி போடுறேன், இல்லைன்னா ஒரு பெரிய பொலிட்டீஷியன்ஸை பத்தி கலாச்சி போடுறேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு வீடியோஸ் போடும்போது அதை பாக்குறவங்க மனசு கண்டிப்பா புண்படும். அப்படி பட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட வீடியோஸை போயிட்டு பிளாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி என்ன மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்டேட்டஸ் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதிலும் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் நிறைய வரும். அதுக்கப்புறம் நான் என்னோட சேனல்ல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸை யூடியூப்ல நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான். ஃபர்ஸ்ட் மானிட்டைசேஷன். என்னோட சேனல்ல நான் காசு ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுதான் இந்த மானிட்டைசேஷன். லாங்கர் வீடியோஸ், 15 நிமிஷத்துக்கு மேல இருக்க வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் அனோட்டேஷன்ஸ் நான் கொடுத்துக்கலாம். கஸ்டம் தம்ப்நெயில், என்னோட ஓன் தம்ப்நெயிலை நான் கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். பெய்டு கான்டென்ட். இப்போ சப்போஸ் நான் என்னோட வீடியோ ரொம்ப வேல்யூபிள், அதை யாருன்னா வாங்குவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன்னா இந்த பெய்டு கான்டென்ட்டை நான் எனேபிள் பண்ணலாம். கான்டென்ட் ஐடி அப்பீல்ஸ். இது என்னோட வீடியோவை யாராச்சும் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணாங்கன்னா என்னோட கான்டென்ட் ஐடியை அதுக்கும் மேட்ச் ஆச்சுன்னா தானாவே யூடியூப் அவங்களுக்கு அப்பீல் போகும். ஸோ அவங்கள நான் ஈஸியா அவங்களோட வீடியோஸை நான் டெலீட் பண்ணிடலாம். அன்லிஸ்டட் அண்ட் பிரைவேட் வீடியோஸ். நான் முன்னாடி வீடியோ மேனேஜர்ல பார்த்த மாதிரி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு அன்லிஸ்டட் பிரைவேட் பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷன் மட்டுமே பப்ளிக் பண்ணாம எனக்கு சொந்தமாகவும் நான் என்னோட வீடியோஸ் வச்சுக்கலாம். லைவ் ஸ்ட்ரீமிங். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, முன்னாடியே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறோம். பட் நம்மளோட வியூவர்ஸ்க்கு டைரக்டா இன்டராக்ட் பண்ணணும்னா அப்போ நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கை எனேபிள் பண்ணிக்கலாம். எம்பெட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு எனேபிள்டா இருக்கு. வீடியோ எடிட்டர், நான் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஃபேன் ஃபண்டிங். இந்த ஆப்ஷன் நம்ம கண்ட்ரிக்கு இன்னும் எனேபிள் ஆகல. இதே US அங்க கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு யாராச்சும் ஃபண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க எனக்கு பே பண்ணலாம். பட் நம்ம ஊர்ல அந்த ஆப்ஷன் கிடையாது. அப்லோடிங், இது எல்லாருக்குமே பொதுவா எனேபிள் ஆகுது. கண்டிப்பா அவங்களோட சேனல்ல அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த காப்பிரைட் ஸ்டேட்டஸோ இல்ல கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லோ எனக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அப்போ இந்த அப்லோடிங் ஆப்ஷனை டிசேபிள் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதுல எல்லா ஆப்ஷன்ஸுமே எனேபிள் ஆயிருக்கு. இந்த மாதிரி யாராச்சும் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா, நம்ம சேனல்ல காப்பிரைட் இஷ்யூஸோ இல்ல கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இஷ்யூஸோ ஏதாச்சும் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அப்போ நம்மளோட மானிட்டைசேஷனை டிசேபிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அப்லோடிங் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எனேபிள் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ண வாய்ப்புகள் அப்போ நிறைய இருக்கு. இந்த செக்ஷன்ல அடுத்து ரொம்ப முக்கியமானது ஒன்று பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன். இந்த ஆப்ஷன்ல தான் நம்ம வீடியோஸை காசு ஏர்ன் பண்றதுக்காக அப்ளை பண்ணுவோம். இது எங்க போய் அப்ளை பண்ணுவோம்னா ஆட்சன்ஸ்ல போய் அப்ளை பண்ணுவோம். இது பின்னாடி நம்ம எப்படி அந்த நியூஸ் சேனல்ல அப்ளை பண்றது அப்படின்ற டீடைல்டா பார்ப்போம். இதுல ஜஸ்ட் போய் நம்ம ஒரு ஓவர்வியூ ஆஃப் மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இந்த சேனல் பார்த்து ஆட்சன்ஸ் கூட அசோசியேஷன் ஆயிருக்கு. இந்த சேனலோட ஆட்சன்ஸ் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இப்போ சப்போஸ் நான் ஆட்சன்ஸ் வேற அக்கௌண்ட்டுக்கு இதை மாத்தணும்னா
நான் இங்க போயிட்டு ரிவ்யூ ஆர் சேஞ்ச் AdSense அசோசியேஷன் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா வேற ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்து அதோட AdSense நான் வந்து இந்த சேனலுக்கு நான் வந்து வாங்கிக்கலாம். AdSense செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாமே வந்து இந்த ஆப்ஷன் உள்ள போய் பண்ணலாம். இதே நீங்க ஒரு நியூ சேனலா இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இது உள்ள இருக்காது. உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், அப்ளை ஃபார் கூகுள் AdSense அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ நீங்க அப்போ போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்லோட் டிஃபால்ட்ஸ் அப்படின்றது நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து என்ன கேட்டகரி, இப்போ மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்றோம்னா அப்போதான் நம்ம சூஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் கேட்டகரியா, இல்ல சினிமா கேட்டகரியா, இல்ல என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியா, இல்ல பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பத்தின கேட்டகரியா, அந்த மாதிரி கேட்டகரிஸ் தான் சூஸ் பண்ணுவோம். இதுக்கு லைசன்ஸ் கொடுக்கும், டைட்டில் கொடுக்கும், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். இது வந்து ஒவ்வொரு வீடியோக்குமே நம்ம வந்து ஒரே வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்றோம்னா ஜஸ்ட் இதுல போயிட்டு நம்ம ஒரு பிக்சடா கொடுத்துட்டோம்னா எல்லா வீடியோக்குமே வந்து அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ நம்ம ஒரு வீடியோக்கும் போயிட்டு டைட்டில் சூஸ் பண்ண தேவையில்லை, டிஸ்கிரிப்ஷன் அடிக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் இதை வந்து நீங்க பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸ் போடுவோம். அதுக்காக வந்து ஒரே டைட்டில் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரே டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரே டேக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அடுத்த நம்ம லைன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்டு கான்டென்ட். ஸோ இங்க போயிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஒன்னா உங்களோட ஏதாச்சும் உங்களோட நல்ல ஒரு ஃபேவரட்டான வீடியோ வந்து உங்க பிளேலிஸ்ட்ல உங்க வீடியோஸ்ல எல்லாத்தையுமே வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க போயிட்டு நீங்க அதை போயிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சேனல் ஆட். இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கம்பெனிஸ்லாம் வந்து விளம்பரம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த சேனலோட ஆடை எடுத்துட்டு இங்கதான் செலக்ட் யுவர் சேனல் ஆட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது எப்போ யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம வந்து காசு கொடுத்து யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அப்போதான் இதெல்லாம் யூஸ் ஆகும். பட் நம்மளோட ஒரே எண்ணம் என்னன்னா யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிக்கிறது. ஸோ அதனால இது நமக்கு தேவையில்லை. அடுத்து இந்த லைன்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிராண்டிங். நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கலாம், இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து நமக்கு ரைட் சைட்ல கீழே ஒரு பட்டன் மாதிரி வரும், சப்ஸ்கிரைப் அப்படின்னு வரும். அது எப்படி பண்ணணும்னா ஒரு ஜஸ்ட் ஏதாச்சும் நமக்கு ஒரு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இங்க போயிட்டு நீங்க டிஸ்பிளே டைம் என்டையர் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த பட்டன் வந்துட்டே இருக்கும். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணேன்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு பட்டன் அப்லோட் பண்ணணும்னா இங்க அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணும்போது டீடைல்டா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் வரும். அடுத்தது அட்வான்ஸ். இதுல தான் போயிட்டு நம்ம என்ன கண்ட்ரி, நம்ம நேமை சேஞ்ச் பண்றது, சேனலோட கீவேர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இங்க தான் பார்ப்போம். இங்கதான் நம்மளோட அட்வர்டைசர்ஸ்க்கு வந்து ரைட் சைட்ல நம்மளோட விளம்பரத்தெல்லாம் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுப்போம். இங்க வந்து நம்மளோட ஆட்வேர்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அதை லிங்க் பண்ணிக்கலாம், உங்களோட வெப்சைட்ஸை லிங்க் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் வந்து மற்றவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ல வந்து யூடியூப் காமிக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து பெர்மிஷன் தரலாம். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து நம்ம காமிக்கலாம் அப்படின்றதுக்கும் பெர்மிஷன் தரலாம். கூகுள் அனலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ட்ராக்கிங் ஐடி இதை நீங்க வந்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அனலிட்டிக்ஸ்ல எல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு கூகுள்ல, அதுல போயிட்டு எங்கிருந்து யார் பாக்குறா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். கூகுள் அனலிட்டிக்ஸ் தனியாவே ஒன்று இருக்கு. அந்த அனலிட்டிக்ஸ்ல போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஐடியை இங்க கொடுத்தீங்கன்னா அந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் ஓபன் பண்ணும்போது யார் யார் எங்கிருந்து பார்த்தாங்க, எவ்வளவு வியூவர்ஸ் பார்த்தாங்க, எவ்வளவு நேரம் பார்த்தாங்க எல்லாமே வந்து அதுல ட்ராக் ஆகும். ஸோ அதுவும் ஒரு பெனிஃபிட் தான். பட் இது நம்ம வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ்லேயே போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன்ல இந்த சேனலை பத்தி நம்ம நிறைய டீடைல்ஸ் பார்த்தோம். இதோட இந்த செக்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம வேற ஒரு மெனுவை பத்தி பார்ப்போம்.